பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி துவங்குவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. 2024 அன்புமணி ராமதாஸும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து போட்ட ஒரு பிளானு, அதை இப்போ மறுபடியும் ஒர்க் அவுட் பண்றதுக்காக புதிய கட்சி துவங்குகிறாரா? இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னோட பாஜகவுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஆண்டு தான் அண்ணாமலை அவர்களை பாஜகவுடைய தலைவர்லேருந்து எடுத்துட்டு நாயனார் அவர்களுக்கு அந்த பதவியானது கொடுக்கப்படுகிறது. அங்கேயே அமித்ஷா அவர்களும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணாமலையுடைய தேவை எங்களுக்கு தேசிய அளவில் இருக்குது, நாங்கள் அவரை பயன்படுத்த போகிறோம், அவருக்கு மேலிடத்துல பதவி கொடுத்து நாங்கள் அவரை பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதை எல்லாரும் கேட்டாங்க. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் அப்படியா, நம்ம தலைவர் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு ஆரவாரமும் இருந்தது. ஆனால் இதுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன், இந்த திரைக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சித்திருந்தார். இதை எதிர்த்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப போர்க்கொடி தூக்கி இருந்ததெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த கட்சியிலே இருக்க மாட்டேன், அதிமுகவோட கூட்டணியில் வச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி அவர்களும் பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைதாக தான் இந்த தேர்தலை சிறப்பாக சந்திக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணி வைக்கும்போது அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பில் இல்லை. சரி, இது பாஜக ஒரு சமரசத்தை செய்து கொண்டிருக்கும், பரவாயில்ல, நமக்கு கூட்டணி அமைஞ்சா போதும், அண்ணாமலை தலைவராக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு தாமரையை மலரக்கூடும், நம்ம கால் பதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பாஜக திட்டம் போட்டு அண்ணாமலை அவர்களை அந்த கட்சி பதவியிலிருந்து எடுத்து எடப்பாடி அவர்களை உள்ளே கொண்டு வரார். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வைத்த யூகம் என்னவாக இருந்தது தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் திமுகவை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் கரெக்டாக கணிச்சிருந்தார். திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணார். அதனால் நாங்கள் ஒரு ஜென்சி, அதாவது இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த ஜென்சி அரசியலை கையில் எடுக்க போகிறோன்னு சொல்லி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூட கூட்டிக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஈவனாக பல இடங்களில் வாக்குகளை வாங்கியிருக்கு இந்த கூட்டணி. பாஜக ப்ளஸ் அன்புமணி ராமதாஸோட பாமக கூட்டணி, டிடிவி தினகரன், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஜென்சி அரசியலை கையில் எடுத்து அப்பயும் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், பல இடங்களில் இரண்டுமே ஈவனாக இருந்தது, பல இடங்களில் டஃப்பு கொடுத்துருந்தாங்க. பொதுவாக சொல்லணும்னா தர்மபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் கூட வெற்றி பெறுற அளவுக்கு அங்கே ஒரு லீடு இருந்துச்சு. எல்லா வேட்பாளருமே ஓரளவுக்கு நல்ல ஓட் ஷேரிங் எடுத்துருந்தாங்க. இதுக்கு நம்ம முக்கியமாக அண்ணாமலை அவருடைய பங்கு அதிகமாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிற்கு வந்த பிறகு தான் பாஜகன்ற ஒரு கட்சி பல இடங்களில் கிளைகளாக உருவெடுக்கிறது. பல இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட பேரே தெரிய வருது. அப்படி தான் பாஜகவிற்கு அண்ணாமலை அவர்கள் வலு சேர்த்தார். அதுக்கப்புறம் நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூட வச்சுக்கிட்டு, நீங்கள் வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடிய 10 தொகுதிகளை கொடுக்குறோம், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்குது, நான் இந்த பக்கம் கொங்கு மண்டலம் மற்ற இடங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது மாதிரி ராமநாதபுரம், தேனி, இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம டிடிவி தினகரன் அவர் பார்த்துக்கிட்டோம், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நாம் ஒரு ஆகப்பெரிய தலைவராக தெரிகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளானை கையில் எடுத்து தான் அன்றைக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, திமுக தொடர்ந்து பாஜக மீது வைத்த அந்த பிரச்சனை, பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும் அந்த கோரிக்கை, அதுவும் இங்கே ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கும்போது அது திமுகவுக்கு பலமாக போயிட்டுது. ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை இந்த கூட்டணி அப்படியே தக்க வச்சுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது அடுத்ததாக வரக்கூடிய இதே சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தது அப்படின்னா பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். பல இடங்களில் அதிமுகவை தவிர்த்து இந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தது அப்படின்னா பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனாலும் கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் இந்த கூட்டணி இன்னும் வலுப்பெறும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. நடக்காமல் போனதுக்கு அண்ணாமலை அவர்கள் பல காரணங்களை சொல்லியிருந்தார். அதுதான் 4 பக்க அறிக்கையை தலைமையிட்ட கொடுத்துருக்குதாகவும் சொல்கிறாரு. இப்போது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஒரு துடிப்பான வேகமான இளைஞர்களை
எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ மற்ற யாரும் மாற்றுக் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை அது இந்த ரிசல்ட்டே உங்களுக்கு சொல்லும். சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிவிடும். அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் பாஜகவில் இருந்திருந்தாருன்னா அந்த இளைஞர்களுடைய ஓட்டுக்கள் விஜயை இன்றைக்கி ஆட்சியில் வரவிடாத அளவுக்கு தடுத்திருக்கும். ஆனால் அவரை வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி தான் அண்ணாமலை அவர்கள் இப்போ புதிய கட்சி துவங்கினா அவருக்கு ஆதரவுன்றது கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடும். ஏன்னா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எனக்கு வேறு கட்சி வேணும், வேறு அதாவது அதிமுக திமுக இதெல்லாம் பார்த்து நாங்கள் வெறுத்துட்டோம், எங்களுக்கான ஒரு இளைஞர் வேணும், எங்களுக்கான எங்களை பற்றி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்படி அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியை துவங்குறாரு அப்படின்னா யாரெல்லாம் அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. அவர் கூட இணைந்து பயணித்த அத்தனை பேருமே அண்ணாமலை அவர்களுடையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த வினோத் பி செல்வம், அதுக்கப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தாமன், இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா ரஜினிகாந்த் அவர்களே அண்ணாமலை அவர்களுடைய இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னும் கூட இளையராஜா அவர்களும் அவர் கூட இணைந்து பயணிப்பார் அப்படின்ற பல விஷயங்களை சொல்கிறாங்க. நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா, அப்படி ஆரம்பித்தா யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்த கட்ட வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.